வணக்கம் சினிமா பேசலாம் வியூவர்ஸ். நம்ம போன அக்டோபர் 7th ரெமோ, ரெக்க, தேவின்னு 3 பெரிய படங்கள் ரிலீஸ் ஆச்சு. 5 நாள் ஓப்பனிங் வீக்கெண்ட் எல்லா தேட்டர்லையும் செம க்ரௌட்ஸு. அதில் சிவகார்த்திகேயனோட ரெமோ வந்து வேறு லெவல் பிஸ்னஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெமோவோட கலெக்ஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். ரமேஷ் ப்ரோ, எப்படி படம் செம்மையாக போயிட்டுருக்கு போல்? ஆமாம், படம் ரிமோ வந்து இன்னும் த்ரீ வே காம்படிஷன் இருந்தால் கூட தட் டிடன்ட் மேட்டர் ஃபார் ரிமோ. ஏன்னா ரிமோ வந்து கிட்டத்தட்ட ஒரு சோலோ ரிலீஸ் மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. திங்க் தமிழ்நாட்டில் வந்து எக்ஸ்ட்ரானரி ஓப்பனிங்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சிவகார்த்திகேயன்ஸ் ஃபேன் ஃபாலோவிங் எல்லாம் இருக்குல்ல, ரிவ்யூஸ் அப்படிலாம் யாரும் பெருசாக எடுத்துக்கல. எவ்ரிபடி வாஸ் லைக் வாட், படத்தை பார்த்துக்குறோம் அப்படி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பிஃபோர் வி கோ டு த நம்பர்ஸ், ஐ ஜஸ்ட் லைக் டு சே எக்ஸ்ட்ரானரி ஓப்பனிங், நாட் ஒன்லி தமிழ்நாடு, ஆல் ஓவர் த வேர்ல்ட். அதான் சிவகார்த்திகேயன் அவங்களோட க்ரோத் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு டிவியிலேருந்து வந்துட்டு இன்றைக்கி வந்து அமாங் டாப் 4 தைரியமாக சொல்லலாம், கண்டிப்பாக அவர் தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு ரிவ்யூ ரொம்ப அஃபெக்ட் ஆகாதது, அப்புறம் வந்து என்ன தான் சொன்னாலும் நான் ஃபேமிலி எனக்கு வந்து சிவகார்த்திகேயன் படம் தான் நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போது ஒரு நம்பி போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அந்த இடத்துல இருக்குதுங்கிறதே பெரிய விஷயம். அதை அவர் அச்சீவ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த படம் கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 5 daysல 25+ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தமிழ்நாடு மட்டும் வேர்ல்ட் வைட் 30+ ஈஸி, 35+. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ இதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் அடுத்த ஸ்டேஜ் எவ்வளோ போறாரு, எவ்வளோ ரெஸ்பான்சிபிளா இந்த இமேஜை வந்து கொண்டு போறாருங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்கணும். நீங்க சொன்ன மாதிரி இந்த ரிவ்யூஸ் எல்லாம் வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஒரு டசன்ட் சீம் டு மேட்டர்ங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் இது வரைக்கும் அவரே சொல்றாரு இன்டர்வியூல, ஐ ஹவ் நாட் டன் எனி எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம்ஸ், எல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், கிரிட்டிக்கலி சுமாராக தான் இருக்கும். ஏன்னா மான் காராத்தியாக இருக்கட்டும், காக்கி சட்டையாக இருக்கட்டும், இதே மாதிரி தான் சுமாரான ரிவ்யூஸு. அந்த 2 படங்களுமே சேஃபாக தான் போச்சு. இது அதையும் தாண்டி அடுத்த ஸ்டெப்புக்கு போய் அவரோட படங்கள்லே பார்த்தோம்னா எதிர்நீச்சல் அண்ட் ரஜினி முருகன் தான் ஓரளவுக்கான ரிவ்யூஸ் வந்த படங்கள். நான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஆல்சோ, அது எனக்கு பிடிக்கல அவ்வளவா எனக்கு அந்த டைம்லயுமே. ஸோ அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 8 ஃபிலிம்ஸ் அவருக்கு வந்து லைக் ஓகே அந்த மாதிரி ரிவ்யூ தான். அதுலயே வந்து அவர் இப்படி வந்திருக்காரு. ஐ திங்க் அந்த பட்ஜெட் அவரோட படங்கள் கண்ட்ரோலா இருந்ததுனால அது நடந்தது. இந்த படம் கொஞ்சம் ஜாஸ்தி அவரோட பட்ஜெட் கம்பேர் பண்ணா எல்லா படங்களையும். ஸோ அந்த இதையும் தாண்டி அது ப்ராஃபிட்டா வந்துருச்சுன்னா கண்டிப்பா அந்த ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அந்த அடுத்த தீபாவளி வரைக்கும் ஒன்றும் பெரிய படங்கள் இல்லை. இந்த வாரம் படமும் சின்ன படங்கள் தான். ப்ளஸ் நேத்தி கூட எங்க வீட்டில் தம்பி போய் பார்த்து எல்லாம் நேற்றுக்கும் ஓகே ஸ்டில்ல விஜயதசமி தேவா இருந்தாலும் கணபதி ராம்னு ஒரு சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர்ல அப்படியே ஹவுஸ்ஃபுல்லாக அப்படியே ஒரு ரெஸ்பான்ஸ் ஃபேமிலி லேடிஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த நர்ஸ் கெட்டப் போட்டு அந்த போஸ்டர்ஸ் வந்ததுலேருந்து விஜய் சிவகார்த்திகேயன் எவ்ரிபடி இஸ் ரெடி ஃபார் இட். பட் அந்த நர்ஸ் கெட்டப்லாம் வந்து ட்ரெய்லர் போஸ்டர் வந்ததுலேருந்து அந்த குழந்தைங்க எல்லாருமே இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரில, ரிலீஸ் ஆகிறப்ப பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அட்வான்ஸ் புக்கிங்கும் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த 6 days பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஷோஸ் மாயேஜரில் 48 அந்த மாதிரி இருக்குது, மற்ற படம்லாம் 12 அந்த மாதிரி இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல் ராத்திரி 11:45 வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஃபுல் தான் நான் ட்ராக் பண்ணிட்டு இருந்தேன். ஊர்லேருந்துலாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க படம் எப்படி இருக்குது, நாங்கள் போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சின்ன பசங்கள்லாம் அண்ணன் பசங்கள்லாம் கேட்குறாங்க போகலாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ லைக் அது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கிட்ஸ் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் ஃபேமிலி அட்ராக்ட் பண்ண மாதிரி அவங்க எல்லாம் தான் சேர்த்து போக முடியும். ஒரு குழந்தை மட்டும் போய் பார்க்க முடியாது. சினிமா ஒரு தந்திரமே அந்த திருப்பூர் சுப்பிரமணியம் சொன்னது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து இவரு ரஜினி சார், எம்ஜிஆர், அப்புறம் விஜய் சார் அந்த அதுக்கு அடுத்த அந்த லீனியேஜ்ல வந்து இவர் தாங்கிற மாதிரி ஓப்பனா சொன்னார் அந்த மேடையில. 3 years 2013ல ஃபுல் ஃபிளெஜ்டா இறங்கிட்டு 16ல புடிச்சிட்டாரு இவ்வளவு பெரிய இடத்துல. இதுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்சம் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற, ஏன்னா பட்ஜெட் இன்னுமே ஜாஸ்தி ஆகும். ஸோ அதுக்கான விஷயங்கள் அப்போ கதை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அவர் அப்படி கரெக்டாக இதே மாதிரியான கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுத்தாருன்னா வேற லெவல் போயிடலாம் கண்டிப்பாவே. அப்புறம் நேற்றுக்கு அவர் பேசின பேச்சு ரொம்பவே பரவாயில்ல விமர்சனம் பண்ணீங்க நினைக்கிறீங்க? ஆமாம், ஐ திங்க் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது, ஒரு மாதிரி ஃபன்னாக கலகலப்பாக தேங்க் பண்ணிட்டு ஒரு ஜாலியாக போயிட்டு இருந்தது. டக்குன்னு ஒரு ப்ரொடியூசரை பற்றி பேச ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் எமோஷனலாக கண்கலங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ரெமோ படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேலேருந்து ஒரு மாதிரி ப்ராப்பர்லி ஒரு பாலிவுட் மூவி மாதிரி நல்ல பிளான்டாக ஒரு இதாக வந்தது. எல்லாமே ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இது பக்கவாக இருக்கும்.
ஸோ ஐ திங்க் அவங்க ஐம் ஷூர் தே ஃபேஸ் சம் ப்ராப்ளம்ஸ் ஆப்வியஸ்லி. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கேம்ப்ஸ் அண்ட் இன்சைடர்ஸ்க்கு வந்து கேட்டா பக்கம் பக்கமா கதை சொல்லுவாங்க. இல்ல அது ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டாலே வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வந்து வரதான் செய்யுது. இப்போ ரஜினி சாருக்கு இல்லாத பிரச்சனை இல்லை, லிங்கா டைம்ல பார்த்தோம். விஜய் சாருக்கு அந்த அந்த இதுல சொல்றோம்ல, ரஜினி, விஜய், எம்ஜிஆர், அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் சொல்றப்போ அந்த பிரச்சனைகளும் சேர்ந்துதான் அதுல வருது. விஜய் சார் காவலன் அப்போ ஃபேஸ் பண்ணாரு, தலைவர் எல்லா படத்துலயும் வந்துட்டு. ஸோ லைக் அதே தான் இப்போ சிவகார்த்திகேயனுக்கும் நடக்குது. பட் அதையும் தாண்டி வருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறோம். வித் ஆல் த சப்போர்ட் அவருக்கு வந்து அந்த குட்வில் இருக்கு மக்கள் மத்தியில. ஸோ அதுவும் அவருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதே சொல்லலாம். அண்ட் ஐ திங்க் ஓவர்சீஸ் நம்பர்ஸும் ஜஸ்ட் என்ன பெரிய மக்கள் மலேசியா அங்கேயும் 3.5 crores பண்ணியிருக்கு. அண்ட் யூஏஇலையும் நல்லா பண்ணியிருக்கு. அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் தாண்டிடுச்சு. அங்கேயும் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விச் இஸ் வெரி அன்பிலீவபிள். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இருக்குன்னு நமக்கு தெரியும். கண்டிப்பா ஓவர்சீஸ்ல போத் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ரெண்டுலயுமே நல்லா பண்ணிருக்கு. அது ரஜினி முருகன்லயே வந்து ஒரு நல்ல இது பண்ணியிருந்தாரு. இதுல மறுபடியும் அது நடந்திருக்கு. மலேசியால எப்பவுமே ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் இருக்கு. ஏன்னா மலேசியா இஸ் லைக் a major pie in the market. So I think overseasல மட்டுமே opening weekend gross 10 crores மேல ரொம்ப ஒரு 2 million கிட்டத்தட்ட 1.82 million வந்துருச்சு. நிறைய ஹீரோஸ்க்கு இங்க வந்து 12 years 10 years இருந்தாதான் அது கிடைக்கும். சோ அதுவும் நடந்திருக்கு இருக்கு. நீங்க மறைமுகமா யாரையோ தாக்குறீங்க, அதெல்லாம் இல்ல நீங்க வேற. சோ அது நடந்திருக்கு, அது ஒரு நல்ல விஷயம் தான். மத்த ரிலீசஸ் பத்தி பேசலாம். தேவி வந்து ஸ்லீப்பர் ஹிட்னு எல்லாருமே ஒரு ஸ்லீப்பர் ஹிட்னா அது வந்து ஓகே கஷ்டப்பட்டு ஒரு இடத்த புடிச்சிருக்குங்கிற மாதிரி ஒரு ஹானரபிள் மாதிரி. ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு அமௌண்ட் வந்துருச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் டபுள் ஆயிருக்கு. செகண்ட் டே, தேர்ட் டே அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. செகண்ட் வீக்கெண்ட் நல்லா போச்சுன்னா படம் வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கண்டிப்பா ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னை மல்டிபிளெக்ஸஸ்ல ரெக்க வந்து நம்பர் 2 இருந்தது. சாட்டர்டேல இருந்து பாத்தீங்கன்னா தேவி அட்லீஸ்ட் மல்டிபிளெக்ஸ்ல நம்பர் 2 ஓவராலா இதாக வேர்ட் ஆஃப் மவுத் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நல்லா போயிட்டு. அதுவும் பெரிய ஸ்டார்ஸ் பிரபுதேவா, தமன்னாலாம் பாத்தீங்கன்னா ஏலிஸ்டர்ஸ். அண்ட் ஸோ அந்த இதுவும் அந்த படத்துக்கு 2 படத்துக்கும் தேங்க்ஸ் மீட் வச்சுட்டாங்க. ரெக்கார்டிங் கொஞ்சம் சைலண்டா இருக்காங்க. தேவி வந்து இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல ரிவ்யூஸ் வந்து ஒரு நல்ல வேர்ட் ஆஃப் மவுத் இருந்தா படம் ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்டரை பிலீவ் பண்ண சோஷியல் மீடியா ரிவ்யூவர்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு சின்ன கிரெடிட் கொடுக்கலாம் தேவி ஒரு சக்சஸ். ஏன்னா வந்து எல்லாருமே நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தாங்க, ஜெனுனா கொடுத்தாங்க. அது ஒரு ஃபேக்டர் தான் படத்தோட சக்சஸ். நம்ம கழுவி ஊத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம ஒரு நல்ல படத்தையும் மறுபடியும் நாங்க ஓட வைக்கிறோம் ஃபுல் கிரெடிட் எடுக்க முடியாது. ஒரு கேட்டலிஸ்டா இருந்திருக்கோம் அப்படிங்கறத சொல்றதுல பெருமைப்பட்டுக்கலாம் எல்லாருமே. ஸோ அதான் வியூவர்ஸ், இந்த October 7th ஒரு பத்தின அனாலிசிஸ். ஸோ இதே மாதிரி கூடிய சீக்கிரம் இன்னொரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் அனாலிட்டிக்கல் வீடியோ சந்திக்கிறவங்கள. அண்டில் தென் திஸ் இஸ் சினிமா பேசலாம் டீம் சைனிங் ஆஃப். வீடியோஸை கண்டிப்பாக லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டூ பாஸ் த வேர்ட் கைஸ். தேங்க்யூ.